நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற முரசமோட்டை விவசாயிகள் சமூகத்துடைய உபதலைவர் அவர்களே, சிவபிரகாசம் ஐயா அவர்களே, இங்கே வருகை வந்து உரையாற்றி சென்றிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களே, இங்கே வருகை வந்து சென்றிருக்கின்ற அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, அம்பாறை மாவட்டம் இன்னொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய வட மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற முதலாம் இலக்கத்தை கொண்ட எங்களுடைய ஆசான் அரியரட்னம் சார் அவர்களே, இலக்கம் 5 கொண்ட இந்த மண்ணின் மைந்தன் உங்களோடு நீண்ட காலம் வாழ்ந்தவர் எங்களுடைய ஆசான் குருராஜா சார் அவர்களே, இலக்கம் 7 கொண்ட எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளரும் எங்களோடு கூட அரசியல் பணிகளிலே நீண்ட காலம் பணியாற்றி வருவருமான பசூரிப்பள்ளி ஐயா அவர்களே, இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற எங்கள் கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய இந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ உறுப்பினர் அண்ணன் தவபாலன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய வட்டக்கட்சியை ராமநாதபுரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தம்பி சுவிஸ்கரன் அவர்களே, எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் அணியினுடைய தலைவர் தம்பி சூரியன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கோனாவில் ஜூனியங்குளம் பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் சுப்பையா அவர்களே, மற்றும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பரந்தன் பகுதிக்கான அமைப்பாளர் அண்ணன் ரஞ்சன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் இந்த முரசுமோட்டை கிராமத்திலே இவ்வளவு தொகையானவர்கள் இந்த கூட்டத்திலே கூடுவார்கள் என்று நான் உண்மையிலே நினைத்திருக்கவில்லை. சிதம்பரநாதன் அவர்கள் கூட்டம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் நினைத்தேன் அந்த முரசுமோட்டை எங்களிடையே இருந்தானே. கிளிநொச்சி மாவட்டத்திலே 300 கிராமங்கள் இருக்கின்றன. ஆகவே 300 கிராமங்களிலும் கூட்டங்கள் வைப்பதானால் 300 நாட்கள் வேண்டும். எங்களுக்கு 40 நாட்கள் தான் பிரச்சாரத்துக்குள்ள நாட்கள். அவை எவ்வாறு வைப்பது? அதனால் சில இடங்களில் வைத்தால் காணும் என்கிற எண்ணங்களோடு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இருந்த வற்புறுத்தல்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய அவாக்களை நாங்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் அதை தெரிவு செய்து கொண்டோம். உண்மையிலே இவ்வளவு திரளானவர்கள் வந்து நீங்கள் செவிமடுக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகிற பொழுதும் உங்களிடம் நாங்கள் வருகிறோம், தேர்தலுக்காக வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். 2009 வரைக்கும் எங்களிடம் ஒரு வேறு பரிமாணத்தில் எங்களுடைய அரசியல் பயணங்கள் இருந்தது. நாங்கள் 77களுக்கு பின்னர் ஒரு ஆயுத ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதற்கு காரணம் இருந்தது. அதற்கு முதல் 30 ஆண்டுகள் தந்தை செல்வநாயகம் அவர்கள் அந்த அகிம்சை ரீதியான போராட்டத்தை தலைமை தாங்கினார். அவர் பண்டார் நாயக்காவோடு பேசினார், டட்லி சேன் நாயக்காவோடு பேசினார். அதற்கு பின்னர் வந்த பல தலைவர்களோடு அவர் பேசினார். அவர் இந்தியாவில் உள்ள தலைவரோடு பேசினார். அவரை ஈழத்து காந்தி என்று கூட அழைத்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு அகிம்சை ரீதியாக தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர் இந்த மண்ணுக்கெல்லாம் நடந்து வந்திருக்கிறார். சிவபிரகாசம் ஐயா சொன்னார், தான் நவஜீவனத்துக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறேன். ஆகவே அவர் ஒரு அந்த காலத்தில் ஒரு மக்கள் போராளியாக இருந்தார், மக்களை வழிநடத்தினார். அதனால் இன்றும் அவர் ஒரு தந்தையாக எல்லோருடைய மனங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணியை இனிமேல் இந்த அகிம்சை இந்த மண்ணிலே சாத்தியப்பட போவதில்லை, ஆயுத ரீதியான ஒரு போராட்டம் தான் என் இனத்துக்கு ஒரு விடுதலையை தரும் என தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதனை வழிநடத்தினார். அவரும் வேலுப்பிள்ளை செல்வநாயகம், இவரும் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இவர்கள் ஆயுத ரீதியான பயணத்தில் நாங்கள் 30 ஆண்டுகள் பயணித்தோம். நாங்கள் நெருக்கடிகளை சந்தித்தோம், இடர்களை சந்தித்தோம், எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் நாங்கள் கண்டோம். கண்டு தாண்டி 2009களில் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் கொண்டு செல்லப்பட்டு நாங்கள் அங்கிருந்து வவுனியாவின் கம்பி வேலிகளுக்குள் அடைக்கப்பட்டு மீண்டும் எங்கள் நிலங்களுக்கு வந்தோம். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற பொழுது நாங்கள் இந்த மண்ணுக்கு வரவில்லை. 2010ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது நாங்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஸ்ரீதரன் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், அவன் எங்களுடையவன், ஆகவே அவனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முகாம்களில் இருந்து வந்து கிளிநொச்சியில் இருந்த கொத்தணி வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தீர்கள். நான் மிகவும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 5 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தெரிவு செய்யப்பட்டார்கள்.
அதில் ஆக இளையவனாக கடைசி ஆளாக நான் தெரிவு செய்யப்பட்டேன். 10,075 வாக்குகள் எனக்கு கிடைத்தது. நாங்கள் அதன் பிற்பாடு ஒரு அரசியல் பயணத்தை இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆரம்பித்தோம். மெல்ல மெல்ல நாங்கள் அரசியல் பணிகளை கட்டி வளர்த்தோம். 2011 நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் நாங்கள் எங்கள் மக்களை அணிதிரட்டினோம், தேர்தலை சந்தித்தோம். அதன் பொழுது நாங்கள் பிரதேச சபைகளை நாங்கள் கைப்பற்றிக் கொண்டோம். அதில் எங்களுக்கு பச்சிலப்பள்ளியும் பூநகரியும் நாங்கள் விட்ட ஒரு சிறு தவறு காரணமாக அதை நான் பூர்ணமாக பொறுப்பேற்க வேண்டும். நான் வேறு யார் மீதும் அதனை சுமத்தவில்லை. அதனால் நாங்கள் கரைச்சி பிரதேச சபை தலைவரோடு சேர்ந்து 15 பேரை நீங்கள் தந்தீர்கள், நாங்கள் நடத்துகிறோம். சபை எங்களுடைய வசம் இருக்கிறது. இப்பொழுது மாகாண சபை, இந்த மாகாண சபை வருகிற பொழுது இலங்கையிலே இந்த மாகாண சபை ஏன் வந்தது, இதை நாங்கள் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 1987 ஆண்டு இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்கும் இலங்கை என்கிற நாட்டுக்கும் இடையில், பிராந்திய வல்லரசுக்கும் இலங்கை என்ற நாட்டுக்கும் இடையில் இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. தமிழர்கள் சிங்களவர்களால் காலங்காலமாக அடித்து கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். அதற்காக இந்தியா தமிழர் தரப்புகளை புறந்தள்ளிவிட்டு தான் நேரடியாக ஒரு ஒப்பந்தத்தை இலங்கையோடு செய்து கொண்டது. ஆகவே அது இந்தியா என்கிற ஒரு பிராந்திய வல்லரசுக்கும் இலங்கை என்கிற ஒரு சிறிய நாட்டுக்கும் இடையில் ஏஆர் ஜெயவர்தன என்கிற 72 வயது நிரம்பிய கிழவருக்கும் 42 வயது நிரம்பிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இடையில் கொழும்பிலே இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. தலைவர் பிரபாகரனை அசோகா ஹோட்டலுக்கு டில்லிக்கு அழைத்தார்கள். அப்பொழுது இருந்த அமுதலிங்கம், சிவசிதம்பரம், இன்றைய கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களையும் கூட அதே ஹோட்டலின் இன்னொரு மூலையிலே அழைத்து வைத்திருந்தார்கள். மிகவும் வற்புறுத்தினார்கள். இந்தியா விடுதலை புலிகள் முழுமையாக சொன்னார்கள், இந்த ஒப்பந்தம் எங்களுக்கு பொருத்தமானதல்ல, இது எங்களுக்கு ஒரு தீர்வல்ல, இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணியும் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் தலைமையில் இந்தியாவுக்கு தெரிவித்தார்கள், நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது எங்களுக்கான தீர்வல்ல. ஆகவே அந்த காலத்தில் அதற்கு எதிராக விடுதலை புலிகள் எதையும் செய்யவில்லை, ஆயுதங்களை ஒப்படைத்தார்கள். நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை இந்தியாவை நம்பி ஒப்படைக்கிறோம், எங்கள் மக்களையும் ஒப்படைக்கிறோம், எல்லாவற்றையும் இந்தியாவுடன் கொடுக்கிறோம் என்று 87 சுதுமலையிலே தலைவர் பிரபாகரன் பிரகடனம் செய்தார். 4 லட்சம் மக்கள் மத்தியில் இருந்து. இது நடந்து முடிந்த வரலாறு. இந்த வரலாற்றை தொடர்ந்துதான் பின்னர் கடலிலே சென்ற அந்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதிகளாக இருந்த குமரப்பா புலேந்திரன் உட்பட்டவர்கள் இந்திய கடற்படையால் காட்டிக் கொடுக்கப்பட்டு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் பலாலியில் இருந்து கொழும்பு கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது கொள்கையின்படி அவர்கள் நஞ்சை கடித்து தாங்கள் சாவை தழுவிக் கொண்டார்கள். அவருடைய சாவு முடிவதற்குள் இந்த மண்ணிலே நடந்த ஒவ்வொரு அக்கிரமங்கள், அவர்கள் சாவுக்கு முதல் இந்த மண்ணிலே பாடசாலைகளிலும் எங்கள் காணிகளிலும் இருக்கிற சிங்கள முகாம்களை அகற்றுங்கள், சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துங்கள், தமிழர்களுக்கு நீதியான தீர்வை தாருங்கள் என்று ஒரு சாதாரணமான 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து திலீபன் உண்ணாவிரதம் இருந்தார். இன்று திலீபன் உண்ணாவிரதம் தொடங்கி 3 நாட்கள். 12ஆம் தேதி அவர் ஆரம்பிக்கிறார், செப்டம்பர் 12. இன்று செப்டம்பர் 15. செப்டம்பர் 26 அவர் இந்த மண்ணிலே உருகி உருகி இந்த மண்ணுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். திலீபனுடைய உண்ணாவிரதம் முடிந்து மக்கள் கலந்து அழுத நேரம் இந்த தளபதிகளுடைய சாவு செய்தி கிடைத்தது. அதனால் தமிழ் மக்கள் கொதித்தெழுந்தார்கள். போராட்ட பாதையை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள். அக்டோபர் 10ஆம் தேதி இந்திய படைகளுக்கும் எங்களுக்கும் இடையில், புலிகள் அல்ல தமிழர்களுக்கும் இடையில் இந்த மண்ணிலே யுத்தம் ஆரம்பித்தது. யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான போராளிகள் இறந்தார்கள். அதன் பின்னர் மீண்டும் 90களில் புலிகள் வரி புலிகளாக வெளியிலே வந்தார்கள். இது எல்லாம் வரலாறு. இந்த காலங்களில் பிரேமதாசாவோடு புலிகள் பேசினார்கள், சந்திரிகாவோடு பேசினார்கள், அதன் பின்னர் ரணிலோடு ஒப்பந்தம் செய்தார்கள். இதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு பேசினார்கள். நாங்கள் யாரோடு பேசவில்லை, தந்தை செல்வா யாரோடு பேசவில்லை, யாரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை. இந்த மண்ணிலே நாங்கள் செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது, நாங்கள் அழிக்கப்பட்டோம், மெல்ல மெல்ல நாங்கள் சாகடிக்கப்பட்டோம், எங்களுடைய போராட்டங்கள் நசுக்கப்பட்டது. உண்மையிலே இலங்கையினுடைய வல்லமையாலோ அல்லது இலங்கை ராணுவத்தினுடைய கெட்டித்தனத்தாலோ நாங்கள் அழிக்கப்படவில்லை. 26 நாடுகள் எங்களை தடை செய்தது. காரணம், நாங்கள் ஒரு உலக பந்திலே ஒரு சிறிய நாடு இலங்கை, ஒரு மாங்கனி தீவு. அந்த சிறிய நாட்டிலே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உறுதிமிக்க தலைமைத்துவத்தோடு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் இருப்பதை எந்த உலக நாடும் விரும்பவில்லை. அதனால் தான் அவர்கள் நினைத்தார்கள், இவர்களுடைய அந்த முதல் உயிராயுதம் என்பதை விடுதலை புலிகள் அறிமுகப்படுத்துவார்கள். அதனைத்தான் இந்த தலிபான்கள் செய்கிறார்கள். உலகத்திலே பலர் அதை கைக்கொள்கிறார்கள். ஆகவே விடுதலை புலிகளுடைய போராட்ட வரலாறு, அந்த தலைமைத்துவத்தினுடைய கவர்ச்சி, அந்த ஆளுமை வழிநடத்தல் என்பது இந்த இனத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறது என்பதை உலகம் சிந்தித்தது. ஆகவே உலகம் இப்படி ஒரு விடுதலை போராட்டம் இருக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார்கள்.
அதற்காக இலங்கைக்கு அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கினார்கள். நேற்று கூட நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் சொல்றார், நாங்கள் யுத்தத்திலே விடுதலை புலிகளை வெல்லுவதற்கு உலகம், குறிப்பாக அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்தது. நாங்கள் அதனை மறக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முதலே எங்களுக்கு தெரியும், அமெரிக்கா உங்களுக்கு எல்லாம் செய்தது. நாங்கள் கூட முள்ளிவாய்க்கால் போகும் வரை நினைச்சோம், அமெரிக்கா எங்களை காப்பாற்றும், அமெரிக்கா கப்பல் வருகிறது, நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்றெல்லாம் நாங்கள் எண்ணினோம். ஆனால் அதெல்லாம் காலம் கடந்து சென்றது. யார் இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்தார்களோ, யார் இலங்கையை கொண்டு எங்களை அழித்தார்களோ, யார் எங்கள் மீது யுத்தம் புரிந்தார்களோ, யார் அந்த யுத்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, அதே அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக இலங்கையிலே மனித உரிமைகள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரியப்பட்டிருக்கிறது என 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இதே அமெரிக்கா தான் தங்களுக்கு ஆயுதம் தந்தது என்று அவர் சொல்லுகிறார். இதே அமெரிக்கா 2012 இவர்களுக்கு எதிரான பிரேரணையை கொண்டு வந்தது. திரும்ப 2013ஆம் ஆண்டு அதே பிரேரணையை 2013 செப்டம்பருக்கு முதல் மாகாண சபை நடத்தப்பட வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் இலங்கை மீது ஒரு பொறிமுறையை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற அச்சுறுத்தலின் மத்தியில் சர்வதேச அழுத்தம் காரணமாக இந்த தேர்தலை இலங்கை அரசு நடத்துகின்றது. இலங்கை அரசு இந்த நடத்துகின்ற தேர்தல் என்பது தனியே இலங்கையின் விருப்பம் அல்ல. உங்களுக்கு நன்றாக தெரியும், 2006 கிழக்கு மாகாணத்தை விட்டு புலிகள் வந்தார்கள். கிழக்கு மாகாணம் எங்கள் கையில் இருந்து சென்றது. உடனேயே தேர்தல் நடத்தினார்கள். புள்ளியான் என்கிற ஒரு சின்ன பையனை அவர்கள் போட்டார்கள் முதலமைச்சராக. அவருக்கு தேவை இருந்தது, அந்த புள்ளியான் என்கிற புள்ளியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தது, பயன்படுத்தினார்கள். அவர் பலரை கொலை செய்தார்கள். கருணா என்பவரை வைத்திருக்க வேண்டிய தேவை இருந்தது, செய்தார்கள். அதன் பிற்பாடு எங்களுடைய மண் 2009 இலங்கை அரசால் நாங்கள் கொல்லப்பட்டு பறிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய மண்ணில் ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை தயாராக இருக்கவில்லை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் அது இந்த மண்ணிலே ஒரு ஆட்சி முறைக்கான கட்டுமானத்தை உருவாக்கும். ஏனென்றால் கிழக்கிலே நாங்கள் முதல் 70% இருந்தவர்கள், இப்பொழுது நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் 42% இருக்கிறோம். ஆகவே நாங்கள் கிழக்கிலே தமிழர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் வடக்கிலே தமிழர்கள் 90% இருக்கிறார்கள், அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைத்தால் அதில் இருக்கிற அதிகாரங்களை தமிழர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்தியாவும் இலங்கையும் செய்த ஒப்பந்தம் என்பது ஒரு சர்வதேச ரீதியான ஒப்பந்தம். அது தனியே உள்நாட்டுக்குள் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அல்ல. அதனை நீக்க முடியாது. அது எழுதப்படாத சரத்துக்கள் கணக்கு இருக்கு. உதாரணமாக திருவோணமலை துறைமுகம் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது, இந்தியாவை மீறி யாருக்கும் வழங்கப்படக்கூடாது. கச்சதீவும் நெடுந்தீவும் எந்த நாட்டு படைகளோ அல்ல எந்த நாட்டு முகவரோட உற்பத்திக்கு வழங்கப்படக்கூடாது. இது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ரகசியமான கனவான ஒப்பந்தங்கள். ஏனென்றால் அந்த முக்கிய பிராந்திய பிரதேசங்களை இந்தியா தன் கருத்திலே வைத்திருக்கிறது, அங்கே இருக்கிற வளங்களை யோசிக்கிறது. ஆகவே இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை மீறி தன்னால் செய்யப்பட முடியாதால் இப்பொழுது நவம்பர் மாதம் இலங்கையிலே காமன்வெல்த் மாநாடு நடக்க இருக்கு. இதையும் அடிப்படையாக வைத்து தன்னை ஒரு நல்ல பிள்ளையாக காட்டிக்கொள்ள இந்த தேர்தலை அவசரமாக இலங்கை நடத்துகிறது. நாங்கள் இந்த தேர்தலில் ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களிப்பதால் எங்களுக்கு என்ன லாபம்? இது எங்களுக்கு தீர்வாகுமா? தெளிவாக நாங்கள் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறோம். உண்மையில் இந்த விடுதலை புலிகளால் நிராகரிக்கப்பட்ட இந்த 13ஆம் திருத்தம், தமிழர் விடுதலை கூட்டணியால் நிராகரிக்கப்பட்ட இந்த 13ஆம் திருத்தம் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள், நான் பாராளுமன்றம் ஈடுபட்ட அந்த வருடம் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்கள் இந்த 13ஆம் திருத்தத்தை எப்பொழுதோ எரித்து அதற்கு அடக்கமும் செய்து விட்டோம். பிள்ளையான் சொன்னார், நான் இங்கே முதலமைச்சராக 4 வருஷங்கள் இருந்தேன் இருக்கிறேன், என்னால் ஒரு சாதாரண ஊழியரை கூட இந்த மாகாண சபையில் நியமிக்க முடியவில்லை. அதற்கு முதல் வரராய பெருமாள் இருந்தார், அவர் 2க்கு இணைத்திருந்தவர். அது இந்திய படை நடத்திய ஒரு தேர்தலில் அவர் வந்தார். அவர் சொன்னார், என்னால் இங்கே எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆகவே அதிகாரங்கள் இல்லாத இந்த மாகாண சபையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? எங்களுடைய தேசிய அபிலாஷைகள், எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகள், எங்களுடைய சுயநிலை உரிமை, வடக்கு கிழக்கு இணைந்த வரலாற்று தாயகம், எங்களுடைய தேசிய மொழி தமிழ் தேசியம், இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இதை நிராகரித்து சாதாரண அதிகாரம் இல்லாத இந்த மாகாண சபையை எப்படி எடுத்து நாங்கள் எங்கள் மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு வாழ்வை அளிக்க முடியும்? இது எங்களிடம் இருக்கிற பலமான கேள்வி. ஆகவே இந்த கேள்விக்கான விடையில் ஒன்றை நாங்கள் சொல்லுகிறோம், நிச்சயமாக
இந்த மாகாண சபை என்பது எங்களுக்கு ஒரு தீர்வல்ல. இதை நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ அல்லது ஒரு இடைக்கால தீர்வாகவோ இந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. இதை உங்களுக்கு திடமாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு தேர்தல் இங்கு நடத்தப்படுகிறது. 90ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் ஒட்டுமொத்தமாக பங்கு பெற்றாமல் விட்டோம். அதனால் 12-13 வாக்குகளோடு இந்த மண் வியாபாரி சாத்தான் டக்ளஸ் சிவானந்தா அரசியலுக்கு வந்தார். அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது நாங்கள். ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை திரும்பவும் இந்த சாத்தான்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடாது. அப்படியானால் இந்த தேர்தலில் எம்மவர்கள் வர வேண்டும். நாங்கள் முதலிலே அந்த இடத்தை எடுப்போம். அதிலே இருந்து செய்யலாம் பயணம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதனை நாங்கள் ஒரு போராட்டத்துக்கான வழியாக ஆரம்பிப்போம். ஆகவே நாங்கள் இந்த மாகாண சபையில் போட்டியிடுவது எங்கள் இனத்தை யாராவது தவறாக வழிநடத்தக்கூடாது. யாராவது எங்கள் இனத்தை அழித்துவிடக் கூடாது. இழந்து போன இழப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இதனை ஒரு கல்லாக ஒரு புள்ளியாக நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அதனை விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் உலகம் சொல்லுகிறது 2009ஆம் ஆண்டிலே முள்ளிவாய்க்காலில் 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன் மன்னார் ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தில் சொன்னார், எத்தனையோ பெண்கள் தங்கள் கணவன்மாரை காணவில்லை என்று சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் சொன்னதன் அடிப்படையில் வெள்ளை கொடியோடு போனவர்கள், ஒப்படைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பதில்? இன்று சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தோழர்கள், எங்கள் உறவினர்கள், எங்கள் சகோதரர்கள், இவர்களுடைய நிலை என்ன? இங்கூட ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். 20,000க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. இன்று எத்தனையோ வீடுகளில் குழந்தைகள் அப்பா இல்லை, அம்மா இல்லை. இவர்களுக்கு என்ன நியதி? ஆகவே இந்த தீர்வுகளுக்காக நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. இந்த மண்ணிலே தமிழர்களை சிங்களவர்கள் அழித்தார்கள். இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை. நாங்கள் இலங்கையை நம்பவில்லை. இலங்கை எந்த காலத்திலும் எங்களுக்கு ஒரு தீர்வை தராது. இலங்கை இதனை சரியான முறையில் நியாயமாக அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு நியாயபூர்வமான விசாரணை வேண்டும். அது ஒரு பன்னாட்டு விசாரணையாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இந்த தேர்தலிலே வாக்களியுங்கள். அது மிக முக்கியமானது. இரண்டாவது, நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு பூர்வீக குடிகள். நாங்கள் யாரும் தோன்றி வளர்ந்தவர்கள் அல்ல. மன்னிக்கவும், நாங்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்தவர்கள். நாங்கள் வந்தவர் குடிகள் அல்ல. நாங்கள் யாரும் எங்களை கொண்டு வந்து இருத்தவில்லை. நாங்கள் வடக்கு கிழக்கு என்கிற தாயக மண்ணில், அது யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் அம்பாறை வரைக்கும் அந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த இனம். ஆகவே இந்த இனத்துக்கு வடக்கு கிழக்கு என்பது தன்னுடைய தாயகம் என்று சொல்லுகின்ற உரிமை இருக்கிறது. அவர்கள் அந்த சுயாட்சி உரிமையை கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் தனியான மொழி இருக்கிறது, தனியான கலாச்சார பண்பாடு இருக்கிறது. எங்களுடைய இனம் ஒரு தனித்துவமானது. நாங்கள் மொழி அடையாளத்தை கொண்டிருக்கிறோம், நில அடையாளத்தை கொண்டிருக்கிறோம். ஆகவே தேசிய உரிமை பற்றி பேச நாங்கள் உரித்துடையவர்கள். அந்த சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு, எங்களுடைய வரலாற்று வழி தாயகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எங்களுடைய மண்ணிலே எங்களுக்கான தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். பல நாடுகள் தீர்வுகள் இருக்கின்றன. தந்தை செல்வா சமஷ்டி பற்றி பேசினார். போராளி குழுக்கள் 85ஆம் ஆண்டிலே திம்புவிலே பேசினார்கள். கேட்டார்கள், திம்பு கோட்பாடு என்பார்கள். நாங்கள் திம்பு கோட்பாடு என்றால் இது ஒரு பெரிய விஷயம் என்கிறோம். அங்கேயும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, வரலாற்று நிலம், எங்களுடைய தமிழ் தேசியம், தமிழ் மக்களுடைய நிலத்தில் வாழ்வதற்கான உரிமை, இவற்றைத்தான் திம்புவிலே முன்வைத்தோம். ஆகவே திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலும் பின்னர் ஒஸ்லோ வரை விடுதலை புலிகள் பேசினார்கள். அந்த பேச்சுக்களின் அடிப்படையிலும் எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். உதாரணமாக அமெரிக்காவிலே 50 மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு சமஷ்டி இருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா தான் சொல்லுவார்கள், ஐக்கிய அமெரிக்கா. அங்கு பல மாநிலங்களை இணைத்த அமெரிக்கா உண்டு. அதே போல நீங்கள் கனடாவை பார்த்தால் கனடாவிலே இணைந்த மாநிலங்கள், மாநில ஆட்சி புறம்பாக இருக்கு. சுவிஸ் இன்னும் தரமான ஒரு சமஷ்டிக்கு ஒரு உதாரணம். அங்கு 4 மொழி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அங்கு 4 பிராந்தியங்கள் இருக்கின்றன. அங்கு கடிதங்கள் 4 மொழியிலும் வரும். அங்கே மிக சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு சமஷ்டி முறை இருக்கிறது. நாங்கள் கேட்கிறோம், இலங்கையிலே மொழி அடிப்படையில் தமிழர்களுடைய நிலத்தில் அவர்களுக்கு ஒரு ஆட்சி முறை வேண்டும். சிங்களனுடைய தேசத்தில் அவர்களுக்கு ஒரு ஆட்சி முறை இருக்கட்டும். நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். சிங்கள மக்கள் இந்த மண்ணை குறித்துடையவர்கள். அவர்கள் தங்கள் நிலத்தில் வாழட்டும். அவருடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நிலம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் நீங்களும் எங்களுடைய நிலம், பண்பாடு, கலாச்சாரம், மொழி எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நாங்களும் இந்த மண்ணிலே ஒரு சமஷ்டி அடிப்படையில் வாழலாம்.
இது நாடு பிரித்தல் அல்ல. நாங்கள் பிரிவினை சொல்லவில்லை. நாட்டை பிரிக்குமாறு நாங்கள் கேட்கவில்லை. சமஷ்டி அடிப்படையில் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எந்த கட்டத்தில் பேசவில்லை. 2011 கூட எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தா தலைமையில் 19 தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். இலங்கை அரசு ஒரு சான் கூட முன்னேறவில்லை. அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், நாங்கள் சரணடைந்த போராளிகளின் விவரங்களை தருகிறோம். அதை கூட இதுவரை இந்த அரசு வெளியிடவில்லை. நேற்று முன்தினம் இந்த இடதுசாரி பெருச்சாளிகள் வாசுதேவ நாணயக்கார டி குணசேகர விஸ்வவிதாரண யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே சொல்லுவார்கள், நாங்கள் இடதுசாரிகள், மூலதனம் பற்றி பேசுவார்கள், சுரண்டல் பற்றி பேசுவார்கள், உழைப்பு பற்றி பேசுவார்கள். இவர்களுக்கு அதுதான் தெரியும். ஆனால் தமிழன் அளிக்கப்பட்ட பொழுது இந்த திசைவிதாரணவோ அல்லது இந்த டி குணசேகரவோ அல்லது இந்த வாசுதேவ நாணயக்காரவோ ஒரு குரல் சொல்லவில்லை. தமிழருக்கு ஒரு தீர்வு பற்றி பேசவில்லை. யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு பெரிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பெருச்சாளிகள் இந்த மண்ணிலே அழிவுகளுக்குத்தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் ஆக்கபூர்வமாக சிந்தித்தது கிடையாது. நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணில் சிங்கள அரசு எங்களுக்கு ஒரு தீர்வை தரப்போவதில்லை. ஆகவே நாங்கள் எப்படி தீர்வை பெற்றுக் கொள்ளலாம்? எங்களுக்கு சர்வதேச உதவி இல்லாமல் நாங்கள் எதனையும் அடைய முடியாது. அதனால்தான் சில சர்வதேச ஒழுங்குகளுக்கு, சர்வதேசத்தினுடைய நியதிகளுக்கும் அமைய நாங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்கிறோம். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சிக்கு அமெரிக்க தூதுவர் பட்ரிஷியா புட்டின்ஸ் என்னுடைய காரியாலயத்துக்கு வந்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய காரியாலயத்துக்கு முதல் வந்த அமெரிக்க தூதுவர் அவர்தான். அவர் என்னுடைய இல்லத்துக்கு கூட வந்திருந்தார். எனக்கு அடிக்கடி நடந்த துன்புறுத்தல்களை பார்த்தார். நான் உரிமை பற்றி பேசினோம், எங்கள் இனம் பற்றி பேசினோம். அதனால் என்னுடைய கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் வேடமாளிதன், என்னுடைய விரத்தியல் செயலாளர் காந்தன் இன்றும் அவர்கள் பூசாவில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் உரிமை பற்றி பேசினார்கள், இந்த இனம் பற்றி பேசினார்கள், இனத்துக்காக ஓடித் திரிந்தார்கள். அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்று எந்த காரணமும் இல்லாமல் சிறையிலே இருக்கிறார்கள். எங்களுடைய காரியாலயத்தில் சிங்க கொடியோடு வந்து கல்லறிந்தார்கள். யார் அறிந்தது? ஆகவே இதெல்லாம் நடந்து முடிந்த பின்னர் பல நாட்டு தூதுவர்களும் வந்தார்கள். ஆஸ்திரேலியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்தார், கனேடிய தூதுவர் வந்தார், அமெரிக்க தூதுவர் வந்தார், இவருடைய உறவினர்கள், இவருடைய துறை சார்ந்தவர்கள் வந்தார்கள். நாங்கள் செய்திகளை சொன்னோம். ஆகவே இன்று எங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு பலம் இன்றைக்கு சர்வதேசத்தை நாங்கள் நிராகரிக்க முடியாது. சர்வதேசம் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம் தான் இந்த 2012 2013 அமெரிக்காவால் ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட பிரேரணை. நான் 2 தடவைகளும் ஜெனீவா சென்றிருந்தேன். திரும்பவும் இலங்கை அரசு சரியான முறையில் அணுகாவிட்டால் நாங்கள் ஒரு பொறிமுறையை கையாள்வோம் என நேற்று ஒரு அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளை நீங்கள் பார்க்கலாம். அதைவிட நவநீதம் பிள்ளை இங்கு வந்தார். உலகத்திலே நவநீதம் பிள்ளை அரியலேந்திரன் சொன்னார், தங்கியது போனது மிக குறைவு. ஆனால் யாழ்ப்பாணம் வந்தார், அவர் பரந்தன் வந்தார், இந்த பாதையால் தான் சென்றார். முள்ளிவாய்க்கால் போனார். மக்கள் அழுவார்கள், எவ்வளவு ஏழைகள் கண்ணீர் சிந்தினார்கள். கால் இல்லாதவன் என்று தன் கருத்தை சொன்னான், கதறி அழுதார். இவர்களெல்லாம் அழுத கதைகளை கேட்டார், கட்டி அணைத்தார், சொன்னார், நான் எல்லாவற்றையும் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நல்ல முடிவுகளை நான் எடுப்பேன். அவர் இந்த செப்டம்பர் மாதம் இப்பொழுது ஜெனீவாவிலே அதற்கான இடைக்கால உரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சர்வதேசம் இதனை கைவிடப் போவதில்லை. ஆகவே நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு பலம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் தமிழர்கள் நவநீதம் பிள்ளையின் பக்கம் நிற்கிறார்கள், சர்வதேசத்தின் பக்கம் நிற்கிறார்கள். எங்களுக்கு இன அழிப்பு நடைபெற்றது, அது பன்னாட்டுக்கு விசாரணையாக இருக்க வேண்டும், ஜெனீவா தலையிட வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்கிறோம் என்கிற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் இங்கே முக்கியமானது. ஆகவே நாங்கள் வெறுமனே பதவிகளுக்காக இல்லை, அல்லது வெறுமனே எங்களுடைய வாழ்க்கைக்காக இல்லை. நாங்கள் வாழ்வதால் இவ்வளவு டாம்பிகமாக வாழலாம், அல்லது உங்களுக்கு தெரியும், அதல்ல முக்கியம். எங்கள் இனம் இருக்க வேண்டும், இந்த இனத்தின் அடையாளங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலக நாடுகள் இந்த தேர்தலை மிக முக்கியமாக பார்க்கிறார்கள், அவர்கள் தேர்தலை மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு ஒரு யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தின் விளைவு அவர்களுடைய தமிழர்களுடைய உண்மையான உரிமைக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் பலமாக இருக்கிறார்களா? நான் பேசிய பல ராஜேந்திரிகள் சொன்னார்கள், நான் பல ராஜேந்திரியோடு பேசியிருக்கிறேன். சொன்னார்கள், அந்த சிங்கள மக்கள் எல்லாம் உங்களுக்கு உரிமை தருவதை பற்றி அவர்கள் எதிர்க்கிறார்களே, சிங்கள மக்களை நீங்கள் ஏதாவது கதைச்சு அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வாருங்கள்.
சிங்கள மக்களை கதைச்சு வழக்கிக் கொண்டிருக்கக்கூடியது அரசாங்கம். நாங்கள் கொண்டு வர முடியுமா? இனவாதத்தை தூண்டி சிங்கள மக்களை இன்று இனவரை சகதிக்குள் வைத்திருப்பது இந்த அரசாங்கம். இங்கே யுத்தம் முடிந்து மக்கள் அழிக்கப்பட்ட பொழுது காதிமுகத்திடலே கொண்டாடியவர்கள் இதே அரசாங்கம். எங்கள் பிள்ளைகளை அழித்தவர்கள், எங்கள் மக்களை அழித்தவர்கள். அதனை வெற்றி விழாவாக இலங்கை ஊரா கொண்டாடினார்கள். சிங்க கொடிகளை கட்டி பறக்க விட்டார்கள். ஆகவே நாங்கள் சிங்கள மக்களால் அழிக்கப்பட்டோம். இப்பொழுதும் கூட நீங்கள் நன்றாக உணருங்கள், எங்களுடைய மக்களிடம் மெல்ல மெல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சொல்லுவார்கள் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு. உதாரணமாக இந்த இபிடிபி இருக்கிறாங்க, இவர்கள் சண்டை நடக்கிற பொழுது ஒரு ஒரு வீணை என்ற ரேடியோ வச்சிருந்தாங்க, இதய வீணை. இந்த இதய வீணை என்ற ரேடியோக்குள்ள அவர்கள் எல்லாம் செய்தார்கள். நாங்களும் சில பேர் அதை கேட்டுனாங்க. இப்ப அந்த இதய வீணை இல்லை, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பேப்பர் வச்சிருக்கிறார்கள். அந்த பேப்பருக்காக கொஞ்சம் சொல்லுவார்கள், அந்த பேப்பர் யாரும் வேண்டதில்லை. ஆனால் அவர்களோட கொஞ்சம் படித்த கல்விமான்களுக்கு அந்த பிறந்தல் ஒரு பத்மநாதன் என்ற பேரு, அவர் இங்க கொஞ்சம் அதிபரா இருந்தவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பச்சோந்திகள் எல்லாம் அவரோட சேர்ந்து நிற்கிறார்கள். அதோட இந்த புளியம்பொக்கனையில ஒரு வைரமுத்திரன் வாழ் 400 வருஷங்களுக்கு பிறகு தந்திரமாரி உடம்புல கடன் வந்து ஊர் முழுக்க செய்தி சொல்றவர் அவர். இவர்கள் இப்படியே சென்று இந்த மக்களை அழிக்கிறதுக்காக மெல்ல மெல்ல இந்த இன அழிப்புக்கு உடந்தையானவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இதை விட மிக வேதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் இங்கு பார்த்தேன், இந்த முரசு மூட்டை என்பது 10 மூட்டையை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் பல இடத்து மக்களும் வாழுகின்ற இடம். இங்கு நீங்கள் இந்த இடத்தை துப்புரவு செய்து இந்த இடத்திலே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் வீதியிலே நிற்கிறீர்கள், கருத்துக்களை கேட்கிறீர்கள். ஏனென்றால் நான் நாளை இந்த மண்ணில் என்னால் தமிழனாக வாழ்வளிக்க முடியுமா? என்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு கொல்லப்படுவதை சேனல் போர் காட்டுகிறது. இசைப்பிரியா என்கிற அந்த பெண் கொல்லப்படுகிற காட்சியை சேனல் போர் சொல்லுகிறது. அதைவிட உங்களுடைய பிள்ளைகள் போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு சொட்டு துண்டோடு சுட்டுக் கொல்லப்படுவதை, ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுவதை சேனல் போர் காட்டுகிறது. இவ்வளவு நடந்த பின்னர், இந்த மண்ணில் இவ்வளவு இன அழிப்பு நடந்த பின்னர் நான் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கலாமா? தமிழனுடைய கட்சி, நான் தமிழனை கூப்பிட்டு கூட்டம் வைக்க வேண்டும், நான் அதற்கு போக வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த மண்ணில் எனக்கு சொந்தம் இருக்கிறது. அதைவிட கண்டாவளை எனக்கு வாழ்வளித்த மண், உங்களது அந்த மண். ஆகவே இந்த மண்ணில் கூட இன்று ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், 72 மாவீரர்கள் அந்த கிராமத்தில். அந்த ஊரில் வேறு குடிமக்கள் இல்லை. அந்த ஊரை சார்ந்தவர்கள், ஒரே குடியில் வந்தவர்கள். அங்கு வேறு இந்த யாராவது குடியேறவில்லை. நான் தான் அங்கு மாப்பிள்ளையாக போனவன், மற்றவர்கள் அங்கு இருந்தவர்கள். ஆனால் அந்த இடத்தில் இந்த பிரிகேடிய தீவனை தந்த மண், இந்த மண்ணிலே நான் நினைக்கிறேன் கண்டாவளை விட இந்த மண்ணிலே கூட வாழ்ந்த எத்தனை கில்மனை தந்த மண், அதைவிட எத்தனையோ போராளிகளை தந்த மண் அந்த கண்டாவளை. இன்று அந்த கண்டாவளையில் இவர்களுடைய மைத்துனன் அசோக், உங்களுக்கு தெரியும், தம்பராசருடைய மகன். இவர் இந்த இபிடிபியையும் இந்த அரச கட்சிகளையும் கொண்டு வந்து வச்சு கூட்டம் நடத்துகிறார் என்றால் இவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மிக கேவலமான ஒரு மனித குலத்துக்கு, எங்களுடைய இனத்துக்கு எதிரான எவ்வளவு போராளிகள் இந்த மண்ணில் செத்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இந்த மண்ணில் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அசோக்குக்கு தெரியுமா? 30 வருஷம் அங்கே இருந்தாய், உனக்கு வலி தெரியுமா? இந்த மக்கள் சிந்திய ரத்தம் தெரியுமா? இந்த மக்களுடைய காயம் தெரியுமா? அல்லது இந்த போராளிகள் செஞ்ச ரத்தம் உனக்கு தெரியுமா? இந்த மண்ணிலே இன்று இந்த பத்மநாதனையும் வைரமுவையும் இந்த அசோக்கும் இந்த இபிடிபியின் குட்டிச்சாத்தான் சந்திரகுமாரோடு இன்றைக்கு அந்த மண்ணில் நிற்கிறார்கள். ஆகவே நான் இங்கிருந்து ஒரு செய்தி அங்கு சொல்லுகிறேன். கண்டாவளை மக்கள் சோரம் போக மாட்டார்கள், அவர்கள் உறுதியானவர்களாக இருப்பார்கள். யார் கூட்டம் வைத்தாலும், யார் என்ன செய்தாலும் அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். பல படித்த மேதைகள் கூட, படித்தவர்கள் தங்கள் மனைவிக்கு வேலை கிடைத்ததற்காக, அவர்கள் சமுர்த்தி என்று சொல்லி அல்லது தொண்டராசி என்று சொல்லி கிடைத்ததற்காக அவர்கள் ரோடாக பிரச்சனை கொடுக்கிறார்கள். ஒரு ஐஎஸ்ஏ கோதாசன் போறார், இப்ப நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் புளியம்பொக்கனையிலும் கண்டாவளையிலும் போய் அவர் துண்டு பிரசுரம் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டால் அவருடைய மனுஷிக்கு சந்திரகுமார் சமுத்தி வேலை கொடுத்தவரா. அப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இந்த சிவகுமார்ட்ட, இந்த சிவதாசன், இந்த இவருடைய மனைவியை சிலவர நான் தானே வேலை வந்தான் என்று யாரும் பிடிச்சிருந்தால் அதையும் ஒரு பேசாம விட்டு பார்த்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் இப்படியானவர்கள் செய்வார்கள். உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் முதல் மனிதனாக இருக்க வேண்டும், நான் தமிழனாக இருக்க வேண்டும், என்னுடைய மனதிலே ஒரு கொள்கை இருக்க வேண்டும். நான் யார்? நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நான் இந்த மண்ணிலே எவ்வளவு அநியாயங்களை கண்டவன், நான் இந்த மண்ணிலே எவ்வளவு அவலங்களை சுமந்தவன். என் இனம் எப்படி அழிக்கப்பட்டது. கண்டாவளை மகாவித்தியாலயத்தில் நான் ஒரு மாவீரருக்கு ஒரு நினைவாலயம் கட்டினேன். நான் அதிபராக இருந்த பொழுது
இன்று அது வெறும் பற்றைகள் வளர்ந்த அல்லது எருக்களை வளர்ந்த இடமாக இருக்கிறது. அந்த இடத்தை இந்த அசோக்கால் உருவாக்க முடியுமா? அல்லது அவனுக்கு ஒரு பூ போட முடியுமா? இறந்தவன், அந்த மண்ணுக்காக இறந்து போனவன், அவனுக்கு ஒரு பூ வைக்க முடியாமல் நாங்கள் துடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே நாங்கள் இன்றோடு கிட்டத்தட்ட 20 கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஒரு கூட்டத்திலும் நாங்கள் மாலைகள் பற்றி சிந்தித்தவர்கள் அல்ல, மாலைகளை வேண்டாம் என்று சொன்னவர்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ ஆயிரம் வீரர்களுக்கு இந்த கைகளால் மண்ணள்ளி போட்டவர்கள், தாட்டவர்கள், பூ போட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு பூ போடுகிற நாள் வர வேண்டும். அந்த நாள் வரும் வரைக்கும் நாங்கள் மாலை போடுவதில்லை என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே நாங்கள் அதிலிருந்து மாறவில்லை. அடுத்தவருடைய கழுத்து நீட்டர்களுக்கும் மாலைகளுக்காகவும் நாங்கள் திரிகிறோம். இந்த மண்ணிலே நாங்கள் உங்கள் மண் சார்ந்த, இந்த மாவட்டம் சார்ந்த கல்விமான்களை தந்திருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் எல்லாம் புரிந்தவர்கள். குருராஜாசூர் 6, அரியரட்னம் சூர் 6, பசுதி புள்ளையா 6. ஒருவருக்கு 4 வாக்கு போடுகிற புள்ளடி போடுகிற உரிமை இருக்கிறது. வீட்டுக்கு நேரே ஒரு புள்ளடி போடுகிறார். 1, 5, 7க்கு மேலே ஒரு புள்ளடி போடுகிறார். இது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ளும் பல கட்சிகள் இருக்கின்றன. தமிழர் விடுதலை கூட்டணி இருக்கிறது, இபிஆர்எல் இருக்கிறது, டெலோ இருக்கிறது, அதனை விட புலட் இருக்கிறது. 5 கட்சிகள் தான் இந்த கூட்டமை. ஆனால் வாக்குச்சீட்டில் இலங்கை தமிழரசு கட்சி என்பது மட்டும்தான் இருக்கு. வீட்டு சின்னம், நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு புள்ளடியிருங்கள். தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைத்தது. 7 ஆசனங்கள், அதில் எங்களுக்கு 3 கிடைத்தது. கிடைத்த 3 பேரையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் 3 பேருக்கு புள்ளடியிடலாம். நாங்கள் அந்த 3 பேரை தந்திருக்கிறோம். நாங்கள் சாதாரணமானவர்களை தரவில்லை. இந்த மாகாணம் அறிந்த, மாவட்டம் அறிந்த, மண் அறிந்த மனிதர்களை நாங்கள் தந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் உங்களுக்கு கூட்டம் வைத்து சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் உண்மையை புரிந்தவர்கள், சரியான நியாயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், எங்கள் இனம் பற்றிய சிந்தனைகளை நீங்கள் கொண்டவர்கள். நாங்கள் யாருக்காகவும் பயந்து இந்த மண்ணிலே வாக்களிக்க வேண்டிய தேவைகள் எங்களிடம் இல்லை. நாங்கள் உரிமைக்காக வாக்களியுங்கள். நான் இறந்து போன என் ஒவ்வொரு உயிர்களுக்காகவும், என் உறவுகளுக்காகவும் இந்த மண்ணிலே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் வாக்களியுங்கள். அதுதான் எங்கள் வாழ்வின் ஒரு லட்சியமாக இருக்கட்டும். இதை நாங்கள் விடுத்தால், இதை விட்டு நாங்கள் மாறி சென்றால் எங்களால் இந்த மண்ணிலே வாழ முடியாத நிலை உருவாக்கப்படும். நீங்கள் நல்லாக சிந்தியுங்கள். நல்ல மனித நேயத்தோடும் மனித உரிமைகளோடும் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதற்கு இன்று மெல்ல மெல்ல பறிக்கப்படுகின்ற நிலங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய கலாச்சாரம் அளிக்கப்படுவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, சுகாதாரம் சம்பந்தமாக இந்த மாகாண சபையில் இருக்கிற சில விடயங்களை, காரியங்களை எங்களால் ஆற்ற முடியும். முயற்சிப்போம். அது கிடைக்காவிட்டால் போராடுவோம். உலகம் விரும்புகிற ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றி நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். ஆனால் உலகத்திலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். 1989க்கு பின்னர் உலகத்திலே 23 நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்றன. ரஷ்யாவிலே இருந்து, இந்தோனேசியாவில் இருந்து, அதைவிட கிழக்கு தீமோர் என்கிற தனிநாடு, தென் சூடான் என்கிற தனிநாடு, எத்தியோப்பியாவில் இருந்து எரித்திரியா என்கிற தனிநாடு, இவையெல்லாம் இந்த 89க்கு பின்னர் 21 வருஷங்களில் 23 நாடுகள் இந்த உலக பந்திலே புதிதாக புறப்படுத்தியிருக்கின்றன. கம்போடியாவிலே மனித உரிமைகளுக்கு எதிரான, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட 20 வருடங்கள் எடுத்தது. ஆகவே மனித குலத்துக்கு எதிரான, தமிழினத்துக்கு எதிரான இன அழிப்பு இந்த மண்ணிலே நடந்தது. இது விசாரிக்கப்பட வேண்டும். அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த இன அழிப்புக்கு எதிரான விசாரணைக்கும் இந்த மாகாண சபைக்கும் தொடர்பில்லை. கட்டாயமாக இது மாகாண சபை தேர்தல் என்பது புறம்பானது. இன அழிப்பு தொடர்பான விசாரணை புறம்பாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி நீங்கள் வருகிற 21ஆம் தேதி காலையே சென்று, நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் முதலில் 7 மணிக்கே சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களியுங்கள். கணக்கு இளைஞர்கள் வரும். இன்று கூட கிராஞ்சியிலும் வேறவரிலும் எங்கள் கட்சி சார்ந்த ஒருவர் சொல்லிக் கொண்டு திரிகிறார், நீங்கள் வீட்டுக்கு போட்டு ஒருவருக்கு தான் போடணும். இதுல புது சட்டம் வந்திருக்கு, புது சர்க்குலர் வந்திருக்கு. கட்சிக்குள்ளேயே நடக்குது. எந்த சட்டம் சர்க்குலர் ஒன்றும் இனி செல்லுபடியாகாது. அதெல்லாம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதலே தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்கள். தேர்தல் அறிவித்தால் அது அறிவித்த நாளிலிருந்து அந்த சட்டம் செல்லுபடியாகும். ஆகவே வீடு, அதுக்கு பக்கத்திலே புள்ளடி, 3 இலக்கங்கள். எங்களுக்கு விருப்ப தேர்வு 3 இருக்கிறது. ஆகவே நாங்கள் 4 புள்ளடிகள் இடப்போகிறோம். இதை நீங்கள் எல்லாருக்கும் ஆணித்தரமாக சொல்லுங்கள். அந்த 3ம் 1, 5, 7 இருக்கட்டும். அதைவிட பல செய்திகள் வரும். பல செய்திகள் வந்து, இன்னொருவர் நேற்று நான்
கூட்டத்துக்கு வருகிற பொழுது பிரான்சில் இருந்து ஒருவர் எடுத்தார். கேட்டார், குரூர்வாயா சார் தேர்தலில் இருந்து விலகி விட்டாராம். வயிறா போன என்று பச்சனை போற என்ன சொல்ல தெரியும். இதெல்லாம் நடக்கும். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் காலை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற பொழுது இந்த சிவரெல்லாம் துண்டு பிரசுரம் ஒட்டி இருப்பார்கள், பெரிய போசல். அறிஞரத்தினமாகிய நான், குரூர்வாயாகிய நான், மசூதை பிள்ளை ஆகிய நான் சிறியவருடைய அக்கிரமம் தாங்காமல் விலகிவிட்டோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இவர்கள் விலகிவிட்டார்கள். விலகினாலும் பரவாயில்லை, அவர்களுக்கே போட வேண்டும். நீங்கள் அதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நீ விலகினா விலகு, நாங்கள் இந்த நம்பருக்கு தான் போடுவோம் என்றதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அதுக்கு நல்ல உதாரணம், திலீபன் உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது சொன்னான், நான் சில வேளைகளில் வேதனை தாங்காமல் என்னுடைய உடல் எல்லாவற்றையும் இழந்து என் மனையிலை மாறுகிற பொழுது நான் தண்ணீர் கேட்பேன், உணவு கேட்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு தரக்கூடாது. ஏனென்றால் நான் இந்த மண்ணுக்காக என்னை தியாகம் செய்ய தயாராக இருப்பவன். அதுபோல இவர்கள் அது சொல்லுவார்கள் இது சொல்லுவார்கள் என்று நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். எல்லாருக்கும் தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் வாக்களியுங்கள். நாங்கள் இந்த மண்ணில் இந்த கல்விமான்களை, இந்த மண் தந்த கல்விமான்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதன் மூலம் நாங்கள் எங்கள் லட்சிய பயணத்தை தொடர்வோம். அதற்கான வழியாக இவர்களை தெரிவு செய்து அனுப்புங்கள். நேற்று கூட பல இன்டர்நேஷனல் மீடியாக்கள், இலத்திரனியல் மீடியாக்கள் குரூர்ராஜேஸ்வர் அவருடைய ஒரு ஆங்கில மொழியிலான இன்டர்வியூ மிக தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. என்னை கேட்டார், அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து தர முடியுமா? அவர் தங்களிடம் வீடியோ தான் இருக்கிறது, தங்களிடம் ஸ்கிரிப்ட் இல்லை என்றார்கள். நான் எடுத்து தருகிறேன் என்று. ஆகவே நல்ல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல உணர்வுகள் வெளியிலே பகிரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பற்றி நல்ல எண்ணங்கள் மிகவும் உலகத்திலே பேசப்படுகிறது, பரவலாக எல்லோரும் பார்க்கிறார்கள். மற்ற மாவட்டங்களை விட கிளிநொச்சியை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் வீட்டுக்கும் இந்த 3 நபர்களுக்கும் விடுகிற புள்ளடி 4வது நபரையும் கொண்டு வரும். அது எங்கள் கட்சி சார்ந்த யாராவது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தெளிவாக இருங்கள். வீடு 1, 5, 7 பாடமாக்குங்கள். எல்லோரையும் வருகிற சனிக்கிழமை அனுப்புங்கள். வெற்றி பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.